சரி, ரெண்டாவது பாகம் போவோம். அடுத்து ரெண்டாவது இன்ஸ்டியூட் 1917 போஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் கல்கட்டா வருது. இதுலேயும் சுவாமி விவேகானந்தரோட பங்கு என்னன்னு பார்ப்போம். அது என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணிச்சுன்னு பார்ப்போம். இந்த ரெண்டாவது பார்ட்டு அதுக்குள்ளேயே 3 பாகம் இருக்குது. இந்த 3 பாகத்தை பற்றி விளக்குனது இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அகாடமி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதில் இந்தியன் ஜேர்னல் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் ஒரு வருஷத்தில் 4 இது வெளியிடும். அதில் செப்டம்பர் 2012 புரோபிர் கே போந்தியபத்யாயா, அவர் நாசா பெரிய சயின்டிஸ்ட், நம்ம இந்தியாக்காரர் தான். அவர் எழுதியிருக்கார் த வயலின் அண்ட் த ஜெனிசிஸ் ஆஃப் போஸ் இன்ஸ்டியூட் இன் கல்கட்டா. நான் அவருக்கும் அந்த நிறுவனத்துக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். அதில் ஃபுல்லாக அந்த டீட்டெயில் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஆதாரத்தோடு தான் நான் சொல்கிறேன். இவர் டாக்டர் ஜெகதீஷ் சந்திர போஸ், போன இதில் பார்த்தோம் இல்லையா, இவர் தான் உலகத்தில் மைக்ரோவேவ், அதாவது அந்த மைக்ரோவேவ் இருக்குது பாருங்கள், 10⁻⁻2 மீட்டர் வேவ் லென்த், 60 ஜெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய அந்த மைக்ரோவேவ். நம்மளுக்கு தெரியக்கூடிய வெளிச்சம்லாம் இங்கே வரும், இன்னும் தள்ளி வரும். நம்மளுக்கு ஒளிக்கற்றையெல்லாம் இது காமாரே, எக்ஸ்ரே, அல்ட்ராவயலட், இதுதான் விசிபிள். நம்மளுக்கு தெரியறது இவ்வளோ லைட்டு தான் நம்மளுக்கு தெரியும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடி இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அதில் ஒரு மைக்ரோவேவ் இருக்குது, இன்ஃப்ராரெட்டையும் தாண்டி. அந்த மைக்ரோவேவை உருவாக்கி ஜெனரேட் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக டிரான்ஸ்மிட் பண்ணி திரும்பி வாங்கிருக்கு கொஹிரர், ரேடியோ கொஹிரர்னு ஒரு கருவி கண்டுபிடிக்கிறார். அயன் மெர்க்குரி அயன் கொஹிரர் கண்டுபிடிக்கிறார். ஆனால் என்ன பண்ணுறாரு, 1899 ஏப்ரல் 27 மற்றும் 1901 மே 17 ராயல் சொசைட்டி ஐரோப்பாவுடைய மிகப்பெரிய விஞ்ஞான அமைப்பில் அந்த கருவியை கொண்டு போய் முழுசாக காமிக்கிறாரு, எல்லாத்துக்கும் விளக்குறாரு. ஆனால் இவர் எழுதின டைரி காணோம், யார் எடுத்தாங்கன்னு தெரியல. அப்புறம் 1909 அதுக்கப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு 9 நோபல் பரிசு கொடுக்குறாங்க. இவர் குகுலியல்மோ மார்க்கோனி, இத்தாலிக்காரரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன், இட்டாலியன் நேவி கொஹிரர், நான் தான் கண்டுபிடிச்ச ரேடியோன்னு சொல்லி எல்லாம் பண்ணி நோபல் பரிசு வாங்கிட்டார். இவரோட டைரி அவர் தான் எடுத்துருக்கணும், எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. இது தப்பு, ஜெகதீஷ் சந்திர போஸ் தான் கண்டுபிடிச்சதுன்னு புரோபிர் கே போந்தியபத்யாயா இந்த மாதிரி நிறைய IEEE எழுதி மிகப்பெரிய அமைப்பு, இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் அமைப்பு, ஏகப்பட்ட கட்டுரை எழுதி இன்றைக்கி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நிறைய நாட்டில் ரேடியோ கண்டுபிடித்தது ஜெகதீஷ் சந்திர போஸ் தான் எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய விஞ்ஞானி. அவரை பற்றி பிரிட்டிஷ் விஞ்ஞானி என்ன சொல்லியிருக்கார், இதெல்லாம் அது புரோபிர் பந்தியா நிரூபணம் பண்ணதுக்கு உண்டான அந்த விஷயங்கள் நீங்கள் போய் படிச்சுக்கலாம். அதில் நெவில் ஃப்ரான்சிஸ் மோட், அவர் தான் 1977 ஃபிசிக்ஸுக்கு, இயல்பியலுக்கு நோபல் பரிசு பெற்றவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டாக்டர் ஜெகதீஷ் சந்திர போஸ் பாரத விஞ்ஞானி, 1950 நாங்கள் என்னென்ன கண்டுபிடிச்சோமோ அது 1950 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஹி லிவ்டு ahead of 50 years in science. 50 வருஷத்துக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் வரும் இன்றைக்கி நான் சொல்கிறையா. அப்படிப்பட்ட மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் கண்டுபிடிச்சது பாருங்கள், இத்தனை கண்டுபிடிச்சிருக்கார். ஃபிசிக்ஸில் மட்டும் இல்லை, பாட்டனிலையும் தான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய விஞ்ஞானி. அது எதுக்கு அவரை பற்றி அவ்வளோ தூரம் சொல்லணுன்னா, அடுத்த விஷயம் இருக்குது. இவரையெல்லாம் பார்த்துட்டு இங்கிலாந்து விஞ்ஞானிகள் இவருக்கு ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சி நிறுவனம் பாரதத்தில் கல்கத்தாவில் ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு டாக்டர் கெல்வின், ராயல் சொசைட்டியினுடைய பிரசிடெண்ட், அவர் எல்லாம் கையெழுத்து போட்டு 8-10 விஞ்ஞானிகள் இங்கிலாந்து அரசுக்கு கொடுக்குறாங்க, நீ உடனடியாக ஏற்படுத்தணும். அவர் நம்ம நாட்டு வைஸ்ராய்க்கு அனுப்புகிறார், உடனடியாக எல்ஜினுக்கு அனுப்புகிறார், வைஸ்ராய் எல்ஜினுக்கு. அவர் ஆமாம் கட்டாயம் ஏற்படுத்தலாம்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் ஆஃபீஸருக்கு கொடுக்குறாங்க. டெல்லியில் இருந்த ஃபைனான்சியல் ஆஃபீஸர், பிரசிடென்ட் காலேஜின் பிரின்ஸிபால், அப்புறம் அங்கே கல்கத்தாவில் இருந்த இங்கிலீஷ் ஆஃபீஸர்லாம், ஒரு இந்தியாக்காரனுக்கு ஒரு இன்ஸ்டியூட்டா அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு கட்டம் போட்டாங்க. இங்கிலாந்து விஞ்ஞானிகளே இவருடைய அறிவை பார்த்து பண்ணியே ஆகணும்னு சொன்ன விஷயம், இந்த நாடு விஞ்ஞானத்தில் முன்னேறக்கூடாதுங்கிறதுக்காக பிரிட்டிஷ் கலோனியல் ஆஃபீஸர்ஸ் தடுத்துட்டாங்க. அது தாங்க முடியாமல் வருத்தத்தோட இவர் ரவீந்திரநாத் தாகூருக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டியூட், சயின்ஸ் இன்ஸ்டியூட் கொண்டு வரலான்னு முயற்சி பண்ணேன். ஆனால் சில சிறுமதி படித்த வெள்ளைக்காரங்கனால என்னால் முடியாமல் போச்சு, நான் தோத்துட்டேன். ஆனால் இந்த வருத்தம் எனக்கு நீங்கவே நீங்காது. அது மட்டும் வந்திருந்தால் நான் பாரதத்தை விஞ்ஞானத்தில் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தியிருப்பேன். எழுதியிருக்கார் லெட்டர்.
இது 2வது பார்ட்டில் ஃபஸ்ட் பார்ட். ஸோ அவருக்கு கிடைக்கல. ஜெகதீஷ் சந்திர போஸுக்கு அந்த விஞ்ஞான ஆராய்ச்சி நிறுவனம் கிடைக்கல. இவங்க சாரா சாப்மன் புல், இவங்க அப்பா தார்பே, அமெரிக்காவில் விஸ்கான்சின் மாநிலத்தில் மிகப்பெரிய செல்வந்தர். நம்மளுக்கெல்லாம் ஒரு 20 ஏக்கரா 50 ஏக்கரா இருந்தால் பெரிய பணக்காரமா. இவருக்கெல்லாம் 10,000 ஏக்கரா இருக்குது. மலையே இவருக்கு சொந்தமாக இருந்தது. அவங்க அப்பாவுக்கு மலை அமெரிக்காவில் ஏகப்பட்ட ஏரியா சொந்தம். அவ்வளோ பெரிய பணக்காரர். ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு தான் மூத்த பொண்ணு. விஸ்கான்சின் மாநிலத்தில் இவருக்கு ஏகப்பட்ட கட்டடம் இருக்குது, ஏகப்பட்ட மேன்சன் எல்லாம் இருக்குது. இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு பெரிய ஹாலெல்லாம் இருக்குது. அப்போது இவங்களுக்கு விஸ்கான்சின் மாநிலத்தில் இவர் ஒலே போனேமன் புல் இவர் இசை நிகழ்ச்சி ஐரோப்பாவில் முடிச்சு. அவர் நார்வேக்காரர். இந்த குடும்பம் நார்வே குடும்பம், நார்வேலேருந்து அமெரிக்கா வந்த குடும்பம். அவங்க நிகழ்ச்சி பண்ணுறார். அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க கட்டடத்தில் நடக்குது, இவங்க போகிறாங்க. வயலினிஸை ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த அம்மாவுக்கு, சாராக்கு. முதல்ல வயலினிஸ்ட்டை தான் பிடிச்சது, கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் வயலினிஸ்ட்டே பிடிச்சிருச்சு. அப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க அம்மாவோட சம்மதத்தோட. முதல்ல வயலினு, அடுத்து வயலினால் கல்யாணம் பண்ணியாச்சு. 2 பேத்துக்கு வயசு வித்தியாசம் கூட. கல்யாணத்தப்போ முடிஞ்சதுக்கப்புறம் கேட்குறாரு, ஏன் நான் எவ்வளோ வயசு கூட, ஏமா நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டேன் இவ்வளோ வயசு வித்தியாசத்தோட அப்படின்னா, இல்லைங்க உங்கள் வயலினிஸை எனக்கு பிடிச்சது அதான் கல்யாணம் பண்ணிட்டேன், அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லிட்டாங்க சார். சரி, இவ்வளோ வயலினிஸை உனக்கு பிடிச்சதுன்னா வயலினோட எந்த நாட்டில் ஆரம்பித்தது, வயலினோட வரலாறு உனக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறார், ஒலே புனேமன் புல். அந்த நாடு என்னென்னா, த கண்ட்ரி விச் ஆஃபர்ஸ் அஸ் த மோஸ்ட் ஏன்ஷியன்ட் மெமோரியல்ஸ் ஆஃப் எ பர்ஃபெக்ட் லாங்குவேஜ். அந்த நாட்டினுடைய மொழிகள் அவ்வளோ உன்னதமான சிறப்பான அனைத்தையும் உள்ளடக்கிய மிக பண்பட்ட பன்மையான மொழி, தொன்மையான மொழி அப்படிங்கிறார். அந்த நாட்டை பற்றி சொல்லும்போது ஆஃப் அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன் அந்த புக்கில் இருக்குது, நானாக சொல்லலை. மிக பண்பட்ட தொன்மையான நாகரிகம் கொண்ட நாடு. ஆஃப் எ philosophy in which all phases of human thought find expression. மனிதர்களுடைய அந்த நினைவுகள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு தத்துவங்கள் கொண்ட நாடு அது. ஆஃப் எ poetry rich in every style. அந்த கவிதை எல்லா விதத்திலும் எல்லா பண்களையும் உள்ளடக்கிய, எல்லா சிறப்புகளையும் உள்ளடக்கிய, எல்லா ஸ்டைலையும் உள்ளடக்கிய கவிதைகள் கொண்ட நாடு. அப்புறம் ஆஃப் எ மியூசிக்கல் ஆர்ட் கரஸ்பாண்டிங் வித் த லைவ்லி சசப்டபிலிட்டிஸ் ஆஃப் த பீப்புள். மனிதர்களுடைய எல்லா அந்த உள்ள ஆசைகள் கிடக்கைகள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய அந்த இசை கொண்ட நாடு. அப்படிப்பட்ட நாட்டில் தான் இந்த வயலின் உருவாச்சு. அது எந்த நாடு அப்படின்னா இந்தியா. நம்ம நாட்டினுடைய பெருமையை இவ்வளோ விளக்கமாக சொல்லியிருக்கார் அவர். அந்த மாட்டை பாரதம் அது அந்த புக்கில் இருக்குது. ஓலே புல் என் மெம்மையர், அவங்க வீட்டுக்காரமாக எழுதுனது, சாரா எழுதின புக்கு. வயலின் நோட்ஸ் இவர் எழுதுனது, புல் எழுதுனது. இந்த பக்கத்தில் பாருங்கள், அந்த வயலினுக்கு ஆரம்பத்தில் இங்கிலாந்தில் ஐரோப்பாவில் என்ன பேருன்னா ராவணஸ்ட்ரான், அதாவது ராவணன் கண்டுபிடிச்சது. அது ஒரு தந்தி இலை இருந்தது. அனுமன் ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தார். அது பல இலை தந்தியாக வந்தது. அது மெல்ல ஈராக் பாக்தாத்து போச்சு, அப்படி இத்தாலிக்கு போச்சு. இத்தாலியில் அது மறுபடியும் ஆண்டோனியஸ் ஸ்ட்ராடிவரி அவர் கொஞ்சம் மாடிஃபை பண்ணார். அவரோட 3வது பொண்ணு பேர் வயலின். ஆகவே அதுக்கு வயலின் பேர் வந்தது. அப்போ எப்படிப்பட்ட நாடு அந்த நாட்டில் உருவாச்சு, அந்த நாட்டினுடைய பெருமைகள் அந்த அம்மா சொல்கிறாங்க, அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாங்க. இந்த நம்ம நாட்டினுடைய பெருமை. இந்த அம்மா முதல்ல வயலின் இசை பிடிச்சது, வயலினிஸ்ட் பிடிச்சிருச்சு. அந்த நாட்டை பற்றி சொல்லும்போது பாரதத்தின் மேலே அளவற்ற மரியாதை. 3வது மாற்றம் சாராம மனசில் வயலின், வயலினிஸ்ட், மேரேஜ், அப்புறம் நம்ம வயலின் உருவான நாடு. அடுத்து 4வது மாற்றம் வருது. அப்புறம் நம்ம சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா போகிறார். விஸ்கான்சின் மாநிலத்தில் உரையாற்றார். இவருக்கு எனக்கு பிடிச்ச எங்கள் வீட்டுக்காரர் சொன்ன அந்த உயர்ந்த பாரதம், அந்த நாட்டிலிருந்து ஒரு சன்னியாசி பேசுகிறார். போய் கேட்கணும். பாரதம் பிடிச்சது, அதனால் பாரதத்திலிருந்து வந்த சன்னியாசியினுடைய ஸ்பீச்சை கேட்க போகிறாங்க. அவருடைய அந்த அறிவாற்றல், ஆத்ம ஞானம், தத்துவம் எல்லாம் கேட்டு மயங்கி
இவங்க வந்து அவங்களுடைய சிஷ்யாகிறாங்க. வயலினிஸ்ட், அப்புறம் பாரதம், அப்புறம் சுவாமி விவேகானந்தா 4வது ஸ்டேஜ் வந்துருச்சு. அப்புறம் சுவாமி விவேகானந்தா இங்கிலாந்து போகிறாரு. சகோதரி நிவேதிதை, மார்கரெட் நோபல், அவங்களும் சிஷ்யாகிறாங்க. இந்த ஹோலி ட்ரையோ 3 பேரும். இது செகண்ட் பார்ட் ஓவரா. ஒரு வயலின்லேருந்து ஆரம்பித்து எங்கே போயிருக்கு, இவ்வளோ தூரம் வந்துருச்சு. வயலினிஸ்ட், அப்புறம் பாரதம், சுவாமி விவேகானந்தர். அப்புறம் சுவாமி விவேகானந்தர் குருவை ஏற்றினதுக்கப்புறம் சாரா சாப்மன் புல்லும் நிவேதித்தையும் இந்தியாவுக்கு வராங்க. கல்கத்தாவில் ஜெகதீஷ் சந்திர போஸ் வேலை செய்யக்கூடிய அந்த பிரசிடென்சி காலேஜுக்கு போகிறாங்க. அங்கே ஜெகதீஷ் சந்திர போஸை பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப கேவலமாக நடத்துகிறத பார்க்குறாங்க. அவருடைய ஆராய்ச்சிக்கு 6x6 ரூம் தான் கொடுத்துருக்கான் டாய்லெட்டுக்கு பக்கத்தில். அவருக்கு எந்த உதவியும் பண்ணல, எல்லா விதத்திலையும் இடைஞ்சல் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் சாரா புரிஞ்சுக்கிறாங்க ஜேசி போஸினுடைய அந்த விஞ்ஞான அறிவாற்றல் இவ்வளோ உயர்ந்ததுன்னு. அப்புறம் அவருக்கு வந்து வெள்ளக்கார விஞ்ஞானிகள் சொல்லி கூட ஃபண்டு கொடுக்கல, போஸ் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கலை, அதுவும் தெரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் மெல்ல மாற்றம் வருது. அதுக்கப்புறம் 1900 பாரிஸில் முதல்ல சிகாகோவில் நடந்த மாதிரி ஒரு எக்ஸ்பொசிஷன் யூனிவர்சிட்டியில் நடக்குது. அங்கே ஒரு விஞ்ஞான கூட்டம் நடக்குது, விஞ்ஞானிகளோட கூட்டம். அதுக்கு வந்து சுவாமிஜி போகிறார், சுவாமி விவேகானந்தர் கூட. அவங்க சிஷ்யெல்லாம் போகிறாங்க, சிஷ்யர்கள் எல்லாம் போகிறாங்க. அதில் புல், சாரா சாப்மன் புல் போகிறாங்க, நிவேதிதா போகிறாங்க. அப்போ பார்க்கும்போது விஞ்ஞானிகள் ஒவ்வொருத்தராக வந்து பேசுகிறாங்க. விவேகானந்தருக்கு ஒரே பிடிக்கலை. பாரதத்துலேருந்து ஒரு விஞ்ஞானி கூட இல்லையா இவ்வளோ பெரிய மாநாட்டில்? என் நாட்டில் ஒரு விஞ்ஞான வளர்ச்சியே இல்லையே, எப்படி என் நாடு முன்னேறும்? அப்படியே மனசு நொந்து உட்கார்ந்துருக்கும்போது அனௌன்ஸ்மெண்ட் வருது, அடுத்து பாரதத்தை சேர்ந்த டாக்டர் ஜெகதீஷ் சந்திர போஸ் பேசுவார்னு. அதாவது உயிரில்ல பொருளும் உயிரற்ற பொருளுக்கும் ஒரே தன்மை, அதுவும் சோர்வு அடையும். தி சிமிலாரிட்டி பிட்வீன் த லிவிங் அண்ட் இன்ஆர்கானிக் மேட்டர் பேசுகிறார். இன்றைக்கி அந்த கான்செப்ட் வந்து இன்னும் சயின்ஸில் ரிசர்ச் பண்ணலை. 100 வருஷம் கழிச்சு, 124 வருஷம் கழிச்சு அப்படியே விஞ்ஞானிகள் மனசு இதில் ஒரே கரகோஷம். இப்படி ஒரு சிந்தனையை நாங்கள் கேட்கவே இல்லை அப்படின்னு. அப்போ விவேகானந்தர் சொன்னார், அவுட் ஆஃப் திஸ் வாஸ்ட் அசம்பிளி எ யங் மேன் ஸ்டுட் ஃபார் தி ஒன் ஆஃப் த ஹீரோயிக் சன்ஸ் whose words electrified the audience which will thrill his countrymenன்றாரு. ஏ பாரத மாதா, உன்னுடைய ஒரு மகன், இளைய மகன் எந்திரிச்சு வந்தான், அந்த அசம்பிளியே ஆடி போச்சு, எலக்ட்ரிஃபை ஆயிடுச்சு. சாரா சாப்மன் புல் பார்க்குறாங்க, இவருக்கு இவ்வளோ தேசபக்தியா, தன்னோட நாடு விஞ்ஞானத்தில் தன்னோட குரு வரணும் அப்படின்னு என்னுடைய குரு நினைக்கிறாரு. ஜெகதீஷ் சந்திர போஸ் மேலே இவ்வளோ பிரியமா? அங்கேயே நாம் பார்த்தோம் எவ்வளோ விஞ்ஞான அறிவாற்றல் எப்படி மோசமாக ட்ரீட் பண்ணிகிட்ருக்கான். அப்போது நான் ஏதாவது பண்ணணும். ஃபண்டு கொடுக்கலையா? நான் கொடுக்குறேன். 1901 டிசம்பரில் தான் நோபல் பரிசு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. $20,000. இவருக்கு நோபல் பரிசு கொடுக்கல, நான் கொடுக்குறேன்யா $20,000. அவங்க தான் பெரிய பணக்காரன்னு சொன்னேன். 2 ஜனவரி 1902 $20,000 நீங்கள் போஸ் இன்ஸ்டியூட் ஆரம்பிங்க. அவன் என்ன பிரிட்டிஷ்காரன் தரது, நான் தரேன். சாரா சாப்மன் புல் கொடுக்குறாங்க. 1910 மறுபடியும் $20,000, 2 நோபல் பரிசு சாரா கொடுக்குறாங்க. இவங்க தான் சாரா, அவங்க தம்பி. அப்போது அந்த குருவின் மேலே ஏற்பட்ட பக்தி, அந்த குருவுக்கு இருந்த தேசபக்தி, அந்த குரு தன்னுடைய நாடு விஞ்ஞானத்தில் வளரணும், அவர் ஜேசி போஸ் மேலே இருந்த பாசம், ஜேசி போஸ் மேலே இருந்த அறிவாற்றல் எல்லாம் பார்த்து அந்த அமெரிக்க சிஷ்யை $40,000 1910 இன்றைக்கி எத்தனை கோடி ரூபாய் இருக்கும் கொடுக்குறாங்க. அதில் வந்தது தான் போஸ் இன்ஸ்டியூட். ஸோ ஒரு வயலின் பாருங்கள், சும்மா இருந்த வயலினிஸ்ட் ஒரு அம்மாவுக்கு பிடிச்சி, அப்புறம் வயலினிஸ்ட்டை கல்யாணம் பண்ணி, அந்த ஆள் நம்ம நாட்டு பெருமையை சொல்லி, அப்புறம் அங்கேருந்து நம்ம நாட்டிலேருந்து ஒரு சன்னியாசி போய் அந்த சன்னியாசி பிடிச்சி அவருக்கு பிடிச்ச நாடு, அவர் விஞ்ஞான வளர்ச்சி ஆகணும், அவருக்கு பிடிச்ச ஒரு விஞ்ஞானி கொடுக்குறப்பா. ஒரு வயலின் நம்ம நாட்டில் போஸ் இன்ஸ்டியூட் வரத்துக்கு காரணமாக இருந்தது. இதுதான் வயலின், இதுதான் அந்த போஸ் இன்ஸ்டியூட் முன்னெடுப்பாகும். சரி, இந்த போஸ் இன்ஸ்டியூட்னால நம்ம நாட்டுக்கு என்னங்க பண்ணணும்? வயலின்லேருந்து வந்ததுங்க, ஒத்துக்கிறேன். விவேகானந்தர் சொன்னார், வந்தது, ஒத்துக்கிறேன். அவங்க சிஷ்யை பணம் கொடுத்தாங்க. அதில் என்னென்னா, நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல, காலம் அதிகமாக இருந்ததுனால. ஜேசி போஸுக்கு எவ்வளோ தேசபக்தி இருந்ததுன்னா, சாராவுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. என்னுடைய நாடு இன்றைக்கி வந்து சிதறுண்டு கிடக்கிறது, ஆனால் வருங்காலத்தில் என்னுடைய தாய்நாட்டின் மைந்தர்கள், குழந்தைகள் இந்த நாட்டை மிக உன்னத நிலைக்கு கொண்டு வருவாங்க.
அவர் ஜேசி போஸ் அந்த அம்மாவை சாராவை வந்து மதன் தான் கூப்பிடுறாங்க, விவேகானந்தரே அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா விவேகானந்தரோட அவங்க 13 வருஷம் கூட வயசு. ஸோ அப்படி ஜேசி போஸ் விஞ்ஞானிகளுக்கு எவ்வளோ தேசபக்தி இருக்குதுன்னு சொல்ல வரேன். ரெண்டு மட்டும் இதில் சொல்கிறேன் போஸ் இன்ஸ்டியூட்டில். ஏன்னா சத்யேந்திரநாத் போஸ் ஜெகதீஷ் சந்திர போஸினுடைய ஸ்டூடெண்ட், ஏற்கனவே படம் பார்த்தோம். அணு பற்றி விளக்க முடியும்னு பார்த்துட்டு 1920களில் அந்த குவாண்டம் வேர்ல்டு அணு துகள் அதை பற்றி படிக்கும்போது விஞ்ஞானிகளுக்கு ஒன்றுமே புரிபடலை. ஏன்னா அந்த எலக்ட்ரான் இருக்குன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒன்றா நல்லா பேசணும், இல்லைன்னா பேசாமல் இருக்கணும். இவர் நல்லாவும் பேசுவார், பேசாமையும் இருப்பார், மோசமாகவும் பேசுவார்னா எப்படி? எலக்ட்ரான் வந்து இப்படியும் நடந்துக்கும் அப்படியும் நடந்துக்கும், உள்ளேயும் இருக்கும் வெளியும் இருக்கும். எப்படிங்க முடியும்? எலக்ட்ரான் அணுத்துகளாகவும் இருக்கும், எனர்ஜியாகவும் இருக்கும். புரியல. லைட்டு வந்து அணுத்துகளாகவும் பரவும், வேவாகவும் பரவும். புரியலை. அப்போது அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸே புரியாது இருந்தாங்க. என்னப்பா இப்படி இருக்குது, ஒன்றுமே புரியலையே, பேசாமல் அணுவை பற்றி பிளந்துக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிக்காமே இருந்திருக்கலாம். அப்படி விஞ்ஞானிகள் திணறி கொண்டு இருக்கும்போது இவர் தான் சத்யேந்திரநாத் போஸ், நம்ம நாட்டு சயின்டிஸ்ட்டு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். ஒரு ஆர்டிக்கல், 4 பேஜ் ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கல் பேர் வந்து பிளாங்க்ஸ் லா ஆன் த லைட் குவாண்டம் ஹைப்போதீசிஸ். 1924 எழுதுகிறார். அது எழுதும்போது அவர் வந்து எல்லாத்தையும் விளக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, the probability of finding the particles in space, each state having a volume of h cube and discarding the distinct position and momentum of the particles. இது இம்பார்ட்டன்ட், ப்ராபபிலிட்டி இம்பார்ட்டன்ட். இது அவர் சத்யேந்திரநாத் போஸ் சொல்கிறார். இதை வச்சு பாருங்கடா, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ அந்த நாட்டில் 1924 இங்கிலீஷ்லலாம் சயின்ஸ் மேகசின் வராது. இங்கிலீஷ் ஒரு கேவலமான லாங்குவேஜ். அப்போ ஜெர்மனியில் வரும், இல்லைன்னா ஃப்ரான்ஸில் வரும். மெயினாக ஜெர்மனி தான் வரும். இவருக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியாது. ஆகவே இதை டிரான்ஸ்லேட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஃபிசிக்ஸ் ஜேர்னலில் போடுங்கன்னு சொல்கிறார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இது பார்த்துட்டு, அப்பா குவாண்டம் ஃபிசிக்ஸை பற்றி இப்போ தான் ஒரு தெளிவாக வந்திருக்கு, இட்ஸ் எ பிரேக் த்ரூ, இட் இஸ் எ டேர்னிங் பாயிண்ட் அப்படி சொல்லிவிட்டு, இது எதுக்கெல்லாம் அப்ளை ஆகும் அணுத்துகளில் அப்படின்னு இவர் கேட்கும்போது, அது போட்டான் W+W- Z பார்ட்டிகல்ஸுக்கு அப்ளை ஆகும். தட் மீடியேட் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான், மயான், மயோன், அதுக்கெல்லாம் வரும் அப்படின்னாரு. ஸோ அப்போ அதுக்கெல்லாம் இது அப்ளை ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்ட்டிகளுக்கெல்லாம் ஒரு பேர் வைக்கலாம். யார் பேர் வைக்கிறது? இது கண்டுபிடித்த போஸ் பேர், சத்யேந்திரநாத் போஸ் பேர், போசான் பார்ட்டிகள். இன்றைக்கி சத்யேந்திரநாத் போஸ் படிக்காமல் உலகத்தில் யாரும் அணுசக்தி விஞ்ஞானி ஆக முடியாது. ஆனால் நம்ம நாட்டு பள்ளிக்கூடத்தில் நம்ம சொல்லி தரதில்ல. ஏன்னா நம்ம நாட்டு நம்ம தன்னடக்கமாக இருக்கணும் இல்லையா? அதுதான் பிரச்சனை. தான் எதில் தன்னடக்கம் இருக்கணும், எது சொல்லணும்னு தெரியாது. ஸோ அந்த போசான் பார்ட்டிகளுக்கு அவர் பேரை வைக்கிறாங்க. இன்றைக்கி ஐரோப்பாவில் சுவிட்சர்லாந்தில் சென் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒன்று நடக்குது. சென்ட்ரல் யூரோப்பியன் நியூக்ளியர் ரிசர்ச், மிகப்பெரிய ஆராய்ச்சி. இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டாச்சு, அப்படி பிரபஞ்சம் உண்டாகும்போது ஒரு விதமான போசான் பார்ட்டிகள் இருந்திருக்கும், அது பேர் கடவுள் அணுத்துகள். அது எப்படி உண்டாச்சுன்னு கண்டுபிடிக்கிறான். ஸோ அந்த விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு அடிப்படை சத்யேந்திரநாத் போஸ். ஆனால் அவருக்கும் நோபல் பரிசு கொடுக்கல, ஜெகதீஷ் சந்திர போஸும் கொடுக்கல. பிபிசி ரிப்போர்ட்டர் ஆன் கோல்கெட் என்ன சொல்கிறாரு, இது நிறவரி, வெள்ளையர்களுடைய நிறவரி கொள்கை எப்படி சொல்கிறார், இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ரேசிசம். அப்படி தான் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அந்த சென் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கடவுள் அணுத்துகள் உண்டாகும்போது சில சிக்னல் வரும் இல்லையா, சப்பட்டாமிக் பார்ட்டிகல் சிக்னல், அதை ரிசீவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி திருப்பி அனலைஸ் பண்ணும்போது எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ப்ராசஸர் வேணும் நம்மளுக்கு. அதாவது கம்ப்யூட்டர் சிப் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து எல்லா நாட்டிலையும் அவங்க வந்து கொட்டேஷன் கேட்குறாங்க. கடைசியில் மனஸ் சிப்பு தான் ஜெயிக்குது. அமெரிக்க சிப்பெல்லாம் கீழே பாதாளத்தில் இருக்குது. ஏன்னா இத்தனை குவாலிட்டி இருக்கணும். நான் குவாலிட்டி பூரா சொல்லவில்லை, இத்தனை இருக்கணும். எவ்வளோ வந்தாலும் சேமிக்கணும், வேகமாக சேமிக்கணும். ஆனால் சிக்னலை மாற்றக்கூடாது. ரேடியேஷன் ஹையாக இருக்கும், ஆனால் பாதிக்கக்கூடாது. டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும், பாதிக்கக்கூடாது. அது நாய்ஸ் லெவல், லோ நாய்ஸ் லெவல் தான் இருக்கணும். ஃப்ளக்சுவேஷன் கம்மியாக இருக்கணும். டைனமிக் ரேஞ்ச் கூட இருக்கணும், ஆனால் சின்னதாக இருக்கணும். எல்லாம் இருக்கணுமா, ஆனால் சின்னதாக இருக்கணுமா. அப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டாங்க. ஒரே ஒரு சிப் தான் ஜெயிச்சது, அது மனஸ் சிப், மல்டிப்ளெக்ஸ்ட் அனலாக் சிக்னல் ப்ராசஸர்.
இங்கே என்ன எழுதியிருக்கு? யாரோட சிப்பு? அது எங்கே ப்ரொடியூஸ் ஆச்சு? எந்த இன்ஸ்டியூட்டில் இந்தியாவில்? இதை பாருங்கள், நம்ம நாட்டு விஞ்ஞானி அந்த மனஸ் சிப்பு இதெல்லாம் இருக்குது, அங்கே கொண்டு எந்த ஃப்ளாக் ஒட்டியிருக்காரு, எந்த இடத்துல ஒட்டியிருக்காருன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒட்டியிருக்காரு. ஒரு மனுஷங்களே இவ்வளோ இருந்தால் அவ்வளோ பெரிய ஹெட்ரான் கொல்லிட்டார், அது போய் ஒட்டியிருக்கார். ஏன்னா தயாரித்த ஒரு நிறுவனத்தை இன்ஸ்டியூட்டில் அவர் வேலை பார்த்துருக்கார். ஜிஷ்ணு பாஸ் அவர் பேர், பெங்கால்காரர். அது எந்த நிறுவனத்தில் ஆரம்பித்தார்னா, ஜெகதீஷ் சந்திர போஸோட ஸ்டூடெண்ட், போஸ் இன்ஸ்டியூட்டில் படித்த மேகநாத் சகா, அவர் ஆரம்பித்த சகா இன்ஸ்டியூட் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், கவர்மெண்ட் இது. அவர் ஆரம்பித்ததுனால அவர் பேரில் இருக்குது. அதுதான் கொடுத்தது. இன்றைக்கி உலகத்தினுடைய மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டான சென்னுக்கு அடிப்படை சத்யேந்திரநாத் போஸ், அதற்கு ப்ராசஸர் கொடுத்தது மேகநாத் சகாவுடைய நம்ம கவர்மெண்டுடைய சகா இன்ஸ்டியூட் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். இவங்க 2 பேரும் படித்தது போஸ்கிட்ட, ஜெகதீஷ் சந்திர போஸ் அட் போஸ் இன்ஸ்டியூட். இது போதும் நினைக்கிறேன். அந்த 2வது இன்ஸ்டியூட்டு எப்படி விவேகானந்தரோட சிஷ்யை, விவேகானந்தரோட இன்ஃப்ளூயன்ஸில் பணம் கொடுத்து வந்தது, அது நம்ம நாட்டை எங்கே உயரத்தில் கொண்டு போய் இமயமலைக்கு மேலே தூக்கி வச்சுருக்குன்னு பார்க்கலாம். இது செகண்ட் பார்ட் ஓவர். பாருங்கள், மறுபடியும் அதே போட்டால் தான் மிகப்பெரிய குரு, மிகப்பெரிய சிஷ்யர்கள். இவர் ஜெகதீஷ் சந்திர போஸ், இவர் ஏற்கனவே சொல்லிட்டு இது சத்யேந்திரநாத் போஸ், இவர் மேகநாத் சகா, இவர் ஜிஎஸ் கோஸ், ஞானச்சந்திர கோஸ், ஜிசி கோஸ், ஐஐடிக்காரர். ஸோ இந்த குழு பாருங்கள், போஸ் இன்ஸ்டியூட்டினுடைய குழு, இதுதான் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தது.